ஹலோ நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 24. வெற்றி கொண்டு வந்து கொடுத்த அக்ரிமெண்டில் சைன் போட்டு கொடுத்த அமுதா நன்றி உணர்வுடன் வெற்றியை பார்த்து, தேங்க்ஸ் வெற்றி, நீ மட்டும் இல்லைனா இது எதுவுமே நடந்திருக்காது. எனக்காக இவ்வளவு தூரம் உன்னை தவிர வேற யாரும் யோசிக்க மாட்டாங்க. எனக்காக எல்லாமே பண்ற பெரிய அண்ணன் கூட இந்த விஷயத்துல எனக்கு எதிராதான் இருந்தாரு. உனக்கு அவர் மேல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தும் எனக்காக நீ அவரை எதிர்த்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. எனக்காக இந்த அளவுக்கு நீ யோசிப்பேன்னு நான் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்ததில்ல வெற்றி. நான் சின்னதா தேங்க்ஸ் சொன்னா கண்டிப்பா அதெல்லாம் பத்தவே பத்தாது. எனக்கு உனக்கு பெருசா ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருக்கு. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கறேன் என்று சொல்லி இருக்காங்கல்ல, பேசாம அதுல இருந்து நீ ஒரு 10 லட்சம் எடுத்துக்கிறியா? நீதான் எனக்கு மேனேஜரா என் கூட இருக்க போறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்ட. உனக்கு மாச சம்பளம் கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. அதனால எனக்கு செட்டில்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீ இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை வச்சுக்கோ. போக போக நம்ம என்ன பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம் என்றாள் அமுதா. அவள் என்னவோ அவன் வேறு யாரோ ஒருவன் போல இப்படி பணத்தை பற்றி எல்லாம் கணக்காக பேசியவுடன் வெற்றியின் முகம் உடனே சுருங்கி விட்டது. எனக்கு பெரிய மாமா மேல எவ்வளவு மரியாதை இருக்கு நீ எல்லாம் உனக்கு நல்லா தெரியுது. அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு உன் மேல இருக்கிற லவ் உனக்கு தெரியலையாடி? எனக்கு காசு கொடுத்து என்ன தூரமா தள்ளி நிறுத்த பாக்குறியா? உன் மனசுல என்னதான் இருக்கு அமுதா? எனக்கு உன்னை பிடிச்ச மாதிரி உன் மனசுலயும் நான் தான் இருப்பேன்னு நானே நம்பிட்டு இருக்கேன். ஆனா நீ பேசுறத பார்த்தா சில சமயம் எனக்கு பயமா இருக்கு. மாமா சொல்லிட்டு போனது வேற மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை எல்லாம் தப்பா நடந்துட்டா நான் என்ன பண்றது என்று நினைத்து உள்ளுக்குள் பயந்த வெற்றி, நான் உன்கிட்ட எப்பயாவது எனக்கு சம்பளம் கொடு என்று அத பத்தி பேசினா? ஏண்டி இப்படி வெளியாள் கிட்ட பேசுற மாதிரி பேசுற? இப்போ நீ இத கேட்டதுக்கு அப்புறம்தான் அந்த டைரக்டர் உன்னோட சேர்த்து என்னையும் விஜய் சார் அவருடைய கம்பெனில வேலைக்கு சேர்த்து இருக்கிறதா சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உனக்கு நான் மேனேஜரா வேலை பாக்குறதுக்கு விஜய் சார் கம்பெனில இருந்தே சம்பளம் கொடுத்துருவாங்களாம். நீ ஒன்னும் எனக்கு காசு தர வேணாம். அப்புறம் நானும் ஒண்ணு இதையெல்லாம் காசு பணத்துக்காக செய்யற பாத்துக்க என்று கோபம் கலந்த சோகத்துடன் சொன்னான். ஐயோ வெற்றி, ஏன் டென்ஷன் ஆகுற? நான் ஒன்னும் வெளியாளுக்கு சம்பளம் கொடுக்கற மாதிரி உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கல. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். நான் எப்படி அப்படி நினைப்பேன்? நீ உன் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்து இருக்க போற. இப்போ உன்னை நான் தானே பாத்துக்கணும். உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதெல்லாம் இந்த குடும்பத்துக்காக தானே. உங்க எல்லாரையும் விட்டா தனியா எனக்குன்னு என்ன இருக்கு என்று உடனே அவளும் தன் பங்கிற்கு அவனிடம் கேட்க, அதெல்லாம் சரிதான். ஆனா ஒண்ணு மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோ அம்மு, நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். நீ ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் அது நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக மட்டும் நான் எல்லாரையும் மீறி இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். நீ இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தனா காலையில ஷூட்டிங் போகும்போது பிரச்சனையாகும். யாரையாவது பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி சகஜமா பேச அப்பப்ப ட்ரை பண்ணு. அவங்களே கோபப்பட்டு ஏதாவது பேசினாலும் நீ எதுவும் பேசாத. ஆனா தூங்குற நேரத்துல இப்ப பிரச்சனை வேணாம். நான் போய் சமையல் கட்டுல யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். யாரும் இல்லைன்னா உனக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொடுக்கறேன், முதல்ல சாப்பிடு என்ற வெற்றி கிச்சனுக்கு சென்று அவனுக்கான உணவுகளை எடுத்து தட்டில் போட்டுக்கொண்டு அவள் அறைக்கு சென்றான். நல்ல பசியில் இருந்த அமுதா வெளியில் சென்று கை கழுவி விட்டு வந்து சாப்பாடு தட்டை மடியில் வைத்துக் கொண்டு தரையில் அமர்ந்து சாப்பிட்டபடி, ஆமா நீ வெளியே போயிட்டு இப்பதானே வந்த, நீ சாப்பிடலையா என்று கேட்க, நீ முதல்ல சாப்பிடு, நான் இந்த தட்டை கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்ற வெற்றி அவள் அருகிலேயே அமர்ந்து அவள் சாப்பிடும் அழகை அமைதியாக கண்டு ரசித்தான். பின் அவள் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த தட்டை வாங்கி கொண்டு கிச்சன் நோக்கி சென்றாள். அவனுக்கு அவள் சாப்பிட்ட தட்டிலேயே சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. அதனால் உடனே அதில் உணவுகளை எடுத்து வைத்துக் கொண்டு ஹாலில் சென்றமர்ந்து சாப்பிடத் தொடங்கினான் வெற்றி. மறுநாள் காலை 10 மணி அளவில் விஜய் அவன் தங்கியிருந்த ஹோட்டல் ரூமில் என்று படுத்து கொண்டிருக்க, அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே ஓடி சென்ற அவனுடைய அசிஸ்டன்ட் தினேஷ், பாஸ் பாஸ் பாஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் உண்மையா என்று பதட்டமான குரலில் கேட்டான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த விஜய் அவனது குரலால் டிஸ்டர்ப் ஆகி தன் கண்களை தேய்த்தவாறு,
அவன் மீது கிடந்த கனமான போர்வையை எடுத்து கீழே தள்ளிவிட்டு, டே, எதுக்குடா இப்ப கத்துற? நான் தனியா இருக்கணும், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிதானே இங்க ரூம் போட்டு ஸ்டே பண்ண. வர வர என் பேச்ச மதிக்க மாட்டேங்கிற நீ. உனக்கு ஒரு நாள் இருக்குடா, உன்னை படுக்க போட்டு 4 மிதி மிதிச்சாதான் நீ சரிப்பட்டு வருவ என்றபடி எழுந்தமர்ந்தான். விஜய் அப்படி ஆடைகளின்றி அமர்ந்து கொண்டு சோம்பல் முறிப்பதை பார்த்த உடனேயே அவன் என்ன தவறு நடக்க கூடாது என்று நினைத்தானோ அது சரியாக நடந்துவிட்டது என்று தினேஷுக்கு புரிந்துவிட்டது. அதனால் தன் தலையில் கை வைத்துக் கொண்டு சோகமாக விஜயை பார்த்த தினேஷ், என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க இந்த மாதிரி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்குதான் அவங்கள பிடிக்காதே, அவங்கள எப்படியாவது உங்க லைஃப்ல இருந்து துரத்தணும்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? நான் மத்தவங்க சொல்றதெல்லாம் கூட நம்பல. இப்போ உங்களை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே இது எல்லாம் உண்மையோன்னு தோணுது என்றான். அதை கேட்டு கடுப்பான விஜய், டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்போ இங்க என்ன நடந்துச்சு? உன்கிட்ட யார் என்ன சொன்னது? எதுவுமே கிளியரா பேச தெரியாதா உனக்கு என்று கேட்டபடி எழுந்து நின்றான். அப்போதுதான் எதிரில் இருந்த கண்ணாடியில் தெரிந்த அவன் உருவத்தை கவனித்த விஜய் தன் 2 கைகளையும் கீழே வைத்து உடனே மறைத்து விட்டு, டேய், என்னடா இங்க ஷோவா நடக்குது? ஜாலியா பாத்துட்டு இருக்க? என் ட்ரெஸ்ஸ எவன்டா உருவனது? நான் நேத்து டிவி பார்க்கும்போது டவுசர் போட்டிருந்தேனே என்று அவனிடம் கோபமாக கேட்டான். நேற்று இரவு விஜய் அந்த பொண்ணுடன் சோபாவில் ரொமான்ஸ் செய்து கொண்டு இருக்கும்போது அவன் கலட்டி தரையில் எரிந்திருந்த அவனுடைய ட்ரௌசரை எடுத்து அவனிடம் காட்டிய தினேஷ், நீங்க இத பத்தியா பாஸ் பேசிட்டு இருக்கீங்க? ஆனா அது வேற யாரோ கலட்டின மாதிரி தெரியலையே. எனக்கு என்னமோ நீங்க தான் ஒரு ஃபோர்ஸ்ல என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவன் கையில் இருந்த தன் ட்ரௌசரை புடுங்கி திரும்பி நின்று அணிந்து கொண்ட விஜய் அவனை எரித்து விடும் பார்வை பார்த்தான். பாஸ், இந்த விஷயத்துல நீங்க என் மேல எதுக்கு கோபப்படுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் முதல்ல உங்களுக்கு தெரியாம தான் எல்லாமே நடந்திருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ எல்லாமே உங்க விருப்பத்தோட தான் நடந்த மாதிரி தெரியுது. நான் உங்க ப்ரொடெக்ஷனுக்கு வெளியே ஆல் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னேன். நீங்க தான் யாருமே வெளியே இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப உங்க ட்ரெஸ்ஸ யார் கலட்டினான்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது என்று தினேஷ் சோகமாக கேட்க, இருந்த கடுப்பில் தன் காதுகள் 2ஐயும் மூடிக்கொண்டு, ஓ டி கொடுப்பே ததடா, ஏற்கனவே எனக்கு தலை செம்மையா வலிக்குது. இதுல நீ வேற மொக்க போட்டுக்கிட்டு இருக்க. என்ன ஜெலவிடா நடந்துச்சு? தெளிவா சொல்லி தொலையேன் என்று விஜய் எரிச்சலுடன் கேட்க, அப்போ நிஜமாவே உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா பாஸ்? இருங்க, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் என தினேஷ் உடனே தனது மொபைல் போனில் எதையோ ஓபன் செய்து அதை அவனிடம் காட்டினான். அதை கண்டு எரிச்சலடைந்த விஜய் தினேஷின் மொபைல் போனை தரையில் அடித்து உடைத்து விட்டு, இது எப்படிதான் நடந்துச்சு அந்த என்று கெட்ட வார்த்தை பேசி, எப்படி இங்க வந்தா? அதுவும் என் கூட நேத்து நைட்டு அவ இங்க ஸ்டே பண்ணியிருக்கா. அத கூட கவனிக்காம நீங்க என்னடா புடுங்கிட்டு இருந்தீங்க? என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவ வந்தா, மூடிக்கிட்டு வந்த வேலையை மட்டும் பாத்துட்டு போக வேண்டியது தானே. இதுக்கு தேவையில்லாம அத போட்டோ எடுத்து சோசியல் மீடியால எல்லாம் போட்டிருக்கா. எல்லாம் பண்ணி மறுபடியும் என் கூட ஒட்டிக்கலாம்னு பாக்குறாளா அவ? முதல்ல இந்த அளவுக்கு பண்ண அவளுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஒழுங்கா உண்மையை சொல்லு. நிஜமாவே அவ இங்க யாருக்கும் தெரியாத இல்ல, நீயே அவளுக்கு இங்க ஈஸியா வந்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணியா? அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருக்கட்டும், அவனை இங்கேயே உன்னை கொன்னு புதைச்சிட்டுதான் வெளியே போவன் என்று ஆத்திரம் பொங்க கேட்ட விஜய் தினேஷின் கழுத்தை பிடித்து நெரித்தான். அந்த இளம் பெண் யார்? அவளுக்கும் விஜய்க்கும் நடுவில் என்ன இருக்கிறது? அமுதாவை வைத்து விஜய் படம் எடுப்பானா? காதல் மலரும்.